தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்கவில்லை, நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. கோவை பெருநகரத்திலும் மதுரை பெருநகரத்திலும் மெட்ரோ ரயில் திட்டம் தேவை என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போது அது நிராகரிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. ஓசூர் மிக முக்கியமான ஒரு பகுதி, அங்கே விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு தேவை என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது, அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து விடக் கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு இவ்வாறு செய்யப்படுகிறதா அல்லது தமிழ்நாடு இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக இருக்கிறதா இல்லையா? கல்வியிலே, சுகாதாரத்திலே, தொழில் வளர்ச்சியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்கிற தகுதியை பெற்றிருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த மாநிலத்தை மேலும் ஊக்கப்படுத்த வேண்டிய அரசு, அந்த மாநிலத்திற்கு மேலும் நிதியை ஒதுக்கீடு செய்து புதிய திட்டங்களை வழங்க வேண்டிய அரசு அதற்கு மாறாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் உள்நோக்கத்தோடு செயல்படுவது கவலை அளிக்கிறது. பீகாருக்கு தேர்தல் நடந்த போது புதிய புதிய திட்டங்கள் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டது, ஆயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் விரைவில் தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெற உள்ளது. அப்படி தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெறும் சூழலிலாவது அந்த தேர்தலை கருத்தில் கொண்டாவது பாரதிய ஜனதா கட்சி அங்கே மக்களிடத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலாவது நிதி ஒதுக்கீடு செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் எந்த பயனும் இல்லை, அங்கே பாஜக ஆட்சி வரப்போவதில்லை, எனவே அங்கு வெற்றி பெறப்போவதும் இல்லை, எனவே அங்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்பதை மறைமுகமாக அது உணர்த்துகிறது. ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட் வஞ்சித்திருக்கிறது. இது போன்ற ஓரவஞ்சனை போக்குகள் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக அமையும்.